Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 11.2ல क्वेश्चन நம்பர் 11 வரைக்கும் சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் क्वेश्चन நம்பர் 12ல இருந்து சால்வ் பண்ணுவோம். ஓகே, சோ 12th क्वेश्चन என்ன அப்படினு பாருங்க. ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் between the line. சோ இப்போ வர போற ரிமைனிங் ஒரு 4-5 क्वेश्चनமே வந்து நமக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்றது தான். பட் நீங்க அப்படி ஃபைண்ட் பண்றப்ப b1 b2 சேமா இருக்கா இல்ல தே ஆர் டிஃபரண்டா இருக்கா? டிஃபரண்டா இருந்ததுனா தே ஆர் நான் parallel lines. ஓகே, சோ சேமா இருந்ததுனா தே ஆர் parallel. அந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து r vector equal to a1 plus lambda b1, இது a2 b2. ஸோ அப்போ இந்த மாதிரி ஃபார்மில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிவனில் இருந்து a1 என்ன b1 என்ன a2 என்ன b2 என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ r vector given வந்து என்னது, r vector equal to a plus lambda b, ரெண்டாக இருக்கிறதால a1 plus lambda b1 and r2 is nothing but a2 plus lambda b2, ரெண்டு லைன். அப்போ இதிலிருந்து a1 என்ன i vector plus 2j vector plus k vector. Similarly b1 என்ன i vector minus j vector plus k vector. And what about a2 vector, 2i vector minus j vector minus k vector, and b2 is nothing but 2i vector plus j vector plus 2k vector. அவ்வளவுதான். ஸோ அப்போ a1 b1 a2 b2 ஃபைன் பண்ணியாச்சு. அப்போ a2 minus a1 ஃபைன் பண்ணோன்னா என்ன பண்ணலாம், செகண்ட் வெக்டார் மைனஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார், ரைட்? ஸோ a2 minus a1, அப்போ 2i vector a2 ஓட வெக்டார் மைனஸ் i plus 2j plus k, இது a1 ஓட வெக்டார். ரெண்டே சப்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 2i minus i என்ன வரும், i. ஸோ மைனஸ் i minus 2j, அப்போ minus 3j, minus k வந்து minus 2k வெக்டார். ஸோ திஸ் இஸ் யுவர் a2 minus a1 ஓட ஆன்சர். சிமிலர்லி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், b1 கிராஸ் b2. ஏன்னா ஃபார்முலா என்ன, டிஸ்டன்ஸ் இஸ் நத்திங் பட் b1 கிராஸ் ப்ராடக்ட் வித் b2 டாட் ப்ராடக்ட் வித் a2 minus a1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் b1 கிராஸ் b2. அப்போ b1 கிராஸ் b2ங்கிறப்ப என்ன பண்ணோம், ijk, டிட்டர்மினன்ட் ஆஃப் ijk, b1 ஓட i கோஎஃபிஷியன்ட் j கோஎஃபிஷியன்ட் k. ஸோ 1 minus 1 1, b2க்கு 2 1 2. ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதிருப்போம், 1 minus 1 1 2 1 2. ஸோ அது எழுதியாச்சு. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை. ஸோ i வெக்டார்னா அதோட ரோ காலம் விட்டு, ஸோ minus 2 minus 1 minus j வெக்டார் இன்ட்டு அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா 2 minus 2 plus k வெக்டார் இன்ட்டு அதோட ரோ காலம் விட்டிங்கன்னா 1 minus of minus 2 becomes plus 2. ஸோ அப்போ இதோட ஆன்சர் minus 3i வெக்டார் minus 0j vector plus 3k vector. So this is your b1 cross b2 oda answer. And modulus of b1 cross b2 is nothing but under the root of minus 3 square plus 0 square plus 3 square. So that answer root of 9 plus 9, so root 18 வரும். So root 18 என்ன பண்ணலாம், 9 into 2. So 9க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3 root 2. 9க்கு square root எடுத்தீங்கன்னா 3. So 3 root 2 is what your modulus of b1 cross b2. So at 4, what is distance formula, b1 cross b2 dot product with the a2 minus a1 divided by modulus of b1 cross b2, right? So up b1 vector into b1 cross b2 into a2 minus a1, அதோட answer divided by b1 cross b2 is 3 root 2. அப்ப I into I, so minus 3 into 1 minus 3, 0 into this plus 0, 3 into minus 2 minus 6, the whole divided by 3 root 2. So that is your answer. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா minus 9 by 3 root 2. So minus 9 கேன்சல் பண்ணிங்கன்னா will get minus 3 by root 2. So அப்போ which is nothing but 3 by root 2. இப்படியே விட்டாலும் சரி, ரேஷனலைஸ் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டர். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ரைட்? டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் வந்தாலே ரேஷனலைஸ் பண்ணிடுங்க. புக்ஸில் ஒரு சில கொஸ்டினுக்கு ரேஷனலைஸ் பண்ணி ஆன்சர் எழுதியிருப்பாங்க, ஒரு சிலது டேரெக்டாக விட்டுருப்பாங்க. பெட்டர் யூ ஷுட் டூ தி ரேஷனலைஸ் ப்ரொசீஜர். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், இதோட காஞ்சிகேட் ரூட் 2 into root 2 பண்ணிவிட்டு, ஸோ அப்போ 3 root 2 divided by root 2 into root 2 பண்ணிங்கன்னா 2. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 3 root 2 by 2. தட் இஸ் யுவர் டிஸ்டன்ஸ் ஆன்சர். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் திஸ். பிகாஸ் மாடுலஸ் இருக்கப்போ மைனஸ் இருக்கிறத நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். பிகாஸ் இட்ஸ் டிஸ்டன்ஸ் கேனாட் பி அ நெகட்டிவ் வேல்யூ. ஸோ அவ்வளோதான் கொஸ்டின் நம்பர் 12 ஓவர். தென் 13th கொஸ்டின், ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரெண்டு லைன். ஸோ அகைன் ரெண்டு லைன் கொடுத்துருக்காங்க, பட் தே ஆர் in the Cartesian form. அப்போ given எழுதிக்கிறோம், L1 என்ன x plus 1 by 7 and y plus 1 by minus 6 equal to z plus 1 by 1. So this is L1. And what about L2, x minus 3 by 1 equal to y minus 5 by minus 2 equal to z minus 7 by 1. So this is for L2. So x1 y1 z1, that is for point, right? அப்போ மேலே இருக்க பாயிண்ட். அப்போ x1 பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, minus 1, because x minus x1. அப்போ minus 1 போட்டால் தான் it becomes plus 1. அதே மாதிரி plus 1 தான் it is minus 1 and z plus 1, so that is also minus 1. Similarly a1 b1 c1, இது line 1ல இருந்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ a1ங்கிறது direction ratio for L1, b1 c1. so அப்போ 7 minus 6 and 1. Similarly x2 y2 z2ங்கிறது second line ஓட points. அப்போ 3 5 and 7, they are minusல இருக்கிறதுனால 3 5 7 டைரக்டா வந்துரும். direction ratio 1 minus 2 and 1. so அப்போ a2
B2 C2 is 1 minus 2 1. ஏன்னா நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது டிஸ்டன்ஸ் தனியாக இதுக்கு, தட் இஸ் கார்டீசியன் ஃபார்முலா இருந்தால். ஸோ அப்போ x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 அண்ட் a1 b1 c1 a2 b2 c2. இது நான் அந்த பேசிக்ஸ் எக்ஸாம்பிள் பேசுகிறப்பே நான் இந்த ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு சொன்னேன். ஸோ அது கூட பார்த்துக்கோங்க. அப்போ அண்டர் தி ரூட் ஆஃப் இங்கே என்ன வரக்கூடாது, எனக்கு a வரக்கூடாது. அப்போ b1 c2 அடுத்து b2 c1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் c1 a2 ப்ளஸ் c2 a1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a1 b1. ஸோ ஆல்ரெடி எக்ஸாம்பிள்லேயே இதை நான் பேசியிருந்தேன் ரைட். இங்கே a வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், bc மைனஸ் bc த ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ இங்கே b வரக்கூடாதுன்னா ca மைனஸ் ca த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ப்ளஸ் இங்கே சி வரக்கூடாதுன்னா ஏபி மைனஸ் ஏபி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போடணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், 1 2 இங்கே 2 1 இங்கேயும் 1 2 2 1 இங்கேயும் 1 2 2 1. அவ்வளோதான் அந்த டினாமினேட்டரோட ஃபார்முலா. நியூமரேட்டர் பிரச்சனை இல்லை, நம்ம ஞாபகம் வச்சுப்போம். டினாமினேட்டர் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா யூ வில் ரிமெம்பர் தட். ஓகே, அப்போ டினாமினேட்டரை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிடலாம். ஸோ நமக்கு எல்லா வேல்யூவும் இருக்குது. b1 இருக்குது, a1 b1 c1 a2 b2 c2. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ b1 c1 b1ஓட ஆன்சர் மைனஸ் 6 1 இன்ட்டு c2 மைனஸ் ஆஃப் திஸ் இன்ட்டு திஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த டேர்ம் c1 a2. ஸோ c1ஓட ஆன்சர் பாருங்கள் 1, a2ஓட ஆன்சர் 1. ஸோ அப்போ 1 இன்ட்டு 1 மைனஸ் c2 a1. ஸோ c2ஓட ஆன்சர் வந்து நமக்கு 1, a1ஓட ஆன்சர் வந்து 7. ஸோ அப்போ 1 இன்ட்டு 7 the whole square plus 7 into minus 2 minus 1 into minus 6 square. அப்போ இதோட ஆன்சர் minus 6 plus 2 square plus 1 minus 7 the whole square plus minus 14 plus 6 the whole square. அப்போ இதோட ஆன்சர் minus 4. so minus 4 square plus minus 6 square plus minus 8 the whole square. so அப்போ இதோட ஆன்சர் 16 plus 36 plus 64. so அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா will get 116. 116 நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 4 into 29 அப்படின்னு எழுதலாம். 4 டேபிளில் மல்டிப்ளை ஆகும். 4 into 29. அப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 root 29. அவ்வளோதான். அப்போ டினாமினேட்டரோட ஆன்சர் 2 root 29. நியூமரேட்டர் வந்து மாடுலஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 a1 b1 c1 a2 b2 c2 அது எழுதியாச்சு. அப்புறம் இதுக்கு டிட்டர்மினன்ட். ஸோ அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 4 6 8 அண்ட் இது 7 minus 6 1 1 minus 2 1. ஸோ அப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுங்க. அப்போ 4 into minus 6 plus 2 ஆயிரும். minus 6 into இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா 7 minus 1 plus 8 into இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா minus 14 plus 6. so that is your answer. அப்போ 4 into minus 4 minus 6 into 6 plus 8 into minus 8. அப்போ minus 16 minus 36 minus 64. so the answer is minus 116. so your distance is nothing but minus 116 by 2 root 19. so 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா minus 58 by root 29. so அப்போ minus 58 by root 29 நான் என்ன பண்ணலாம், மாடுலஸில் மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ் ஆகுதுன்னா அப்போ it becomes plus 58 by root 9. so finally 2 by root 2 root 29 அப்படின்னு எழுதியிருக்கேன். எப்படி, ஏன்னா இப்போ ரேஷனலைஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 58 by root 29 இன்ட்டு என்ன பண்ணுவீங்க, root 29 by root 29. ஸோ அப்போ ரூட் இன்ட்டு ரூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், root 29 into root 29 பண்ணிங்கன்னா will get just 29 வரும். ஸோ அப்போ 29 58ல கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ ஃபைனலி you are remained with 2 root 29. so that is your answer for this one. okay, so question number 13 over. then 14 என்ன பாருங்க, find the shortest distance between the lines whose vector equations are. அப்போ a1 b1 a2 b2 கொடுத்துட்டாங்க. வெக்டார் ஈக்குவேஷன் தான். அப்போ முன்னாடி பண்ண மாதிரி நம்ம ஃபைன் பண்ண வேண்டியதான். பட் தே ஆர் பேரலான்னு மட்டும் செக் பண்ணுங்கள். பேரலல் இல்லை. அப்போ நம்ம ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்கியூ லைன்ஸ் தான். பேரலல் இல்லைனா என்ன அர்த்தம், ஸ்கியூ லைன்ஸ். அப்போ ஆர் வெக்டார்லேருந்து a1 ப்ளஸ் லேம்டா b1, அதே மாதிரி r2 வெக்டார் is nothing but a2 plus lambda b2. அதே மாதிரி a1 என்ன b1 என்ன அப்படிங்கிறத செப்பரேட் பண்ணிக்கிறீங்க ஃபஸ்ட்டு. ஸோ a1 vector is this and b1 vector is this. similarly a2 vector செகண்ட் லைன்லேருந்து அப்போ a2 vector is this and b2 vector is this. ஸோ அதை எழுதியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம், a2 minus a1 ஃபைன் பண்ணோம். ஸோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ லைன்ஸ் இன் வெக்டார் ஃபார்ம் தான். ஓகே, அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு, d is nothing but b1 cross b2 dot product with a2 minus a1 divided by modulus of b1 cross b2 vector. okay, so this is your formula for distance. அப்போ a2 minus a1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. a2 vector நம்ம மேலே ஃப்ரேம் பண்ணியிருக்கிறது minus a1 vector. ஸோ அப்போ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஸோ 4i minus i 3i vector plus 3j vector plus 3k vector. so this is your a2 minus a1 vector ஓட ஆன்சர். similarly b1 cross b2 ஓட ஆன்சர் என்ன, i vector j vector k vector. so 1 3 minus 3 2 2 3 and 1. so அப்போ i vector into ஸோ அந்த ரோ காலம் இட்டிங்கன்னா என்ன வரும், minus 3 minus 6 minus j vector into இந்த ரோ காலம் இட்டிங்கன்னா ஸோ 1 minus 4 plus k vector into 3 plus 6 minus of minus 6 becomes plus 6. அப்போ b1 cross b2 ஓட ஆன்சர்
minus 9i vector plus 3j vector plus 9k vector. அப்புறம் இதுக்கு நான் என்ன பண்ணணும், மாடுலஸ் எடுக்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் b1 cross b2 is nothing but under the root of I coefficient square plus j coefficient square plus k coefficient square. அப்போ root of 81 plus 9 plus 81. ஸோ அப்போ root of 171 வருது. ஸோ இது வந்து நம்மளுக்கு 9 டேபிள். ஏன்னா பாருங்கள் எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்கள், it becomes 9. அப்போ 9 டேபிளில் கண்டிப்பாக இது கேன்சல் ஆகுது. ஸோ அப்போ 9 into 19 வந்து 171. ஸோ அப்போ 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா 3 root of 19. ஸோ your distance formula is nothing but b1 cross b2 dot product with a2 minus a1 divided by modulus of b1 cross b2. அப்போ அந்த வேல்யூஸ் அங்கே போடுறோம். ஸோ b1 cross b2 ஓட ஆன்சர் டாட் ப்ராடக்ட் வித் a2 minus a1 ஓட ஆன்சர் டிவைடட் பை இதோட ஆன்சர் வந்து 3 root 19. That's it. So அப்போ இதை டாட் ப்ராடக்ட் எடுங்க, minus 9 into 3. So minus 27, 3 into 3 plus 9, 9 into 3 plus 27 the whole divided by 3 root 19. So அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 9. So 9 by 3 root 19. 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 by root 19. So இப்படியே விட்டாலும் சரி. So that is 3 by root 19 பாசிட்டிவ்ல தான் இருக்குது. ஸோ அப்படியே வரும். into root 19 பண்ணி ரேஷனலைஸ் பண்ணிருங்க. அப்போ 19 into 19 just root 19 into root 19 பண்ணிங்கன்னா 19. So finally answer is 3 root 19 by 19, right? So that's all for this question number 14. Then question number 15. So இதுதான் I think last question for this exercise. Okay, so 15th one என்ன அப்படின்னு பாருங்க. Find the shortest distance between the lines whose vector equations are. இப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் டேரெக்டாக இருந்தது a1 a2 b1 b2 c1 c2ன்னு. பட் இங்கே பாருங்கள் in terms of t and sல இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அந்த லேம்டா அண்ட் மியூன்னு எழுதுறோம்ல, லேம்டாக்கு பதில் டீயும் மியூக்கு பதில் எஸ்ஸும் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ரீரிட்டர்ன் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் எழுத போகிறோம். அப்போ given r vector equal to this அண்டு இதை நான் எப்படி பண்ணலாம், இந்த i வெக்டார் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும், i வெக்டார் மைனஸ் ti வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் tj வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் மைனஸ் 2t இன்ட்டு k வெக்டார் முடிஞ்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம், i j k டேர்ம் தனியாக எடுங்க, t டேர்ம் தனியாக எடுங்க. அப்போ r வெக்டார் ஈக்குவல் டு i வெக்டார் இங்கே மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் ப்ளஸ் டீயை காமனாக எடுத்திங்கன்னா இங்கே என்ன வரும், மைனஸ் i வெக்டார் அண்ட் இங்கே டீயை காமனாக எடுத்திங்கன்னா ப்ளஸ் j வெக்டார், இங்கே டி போயிடுச்சுன்னா மைனஸ் 2k வெக்டார், அவ்வளோதான். இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். அப்போ அந்த மாதிரி டி இன் டர்ம்ஸ் ஆஃப் டி அண்ட் எஸ்ல இருக்கிறத இந்த மாதிரி மாற்றிட்டு யூஷுவல் வேல ப்ரொசீட் பண்ணுறீங்க. அண்ட் ஆர் வெக்டார் வந்து நமக்கு என்ன இன்னொன்று கொடுத்துருக்க லைன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ்ல இருக்குது, சேம் ப்ரொசீஜர். அப்போ ஐ வெக்டார் உள்ள ப்ராடக்ட் பண்ணுறீங்க, எஸ்ஐ வெக்டார் ப்ளஸ் ஐ வெக்டார், ஜே வெக்டார் பண்ணிங்கன்னா 2s j வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார், கே வெக்டார் பண்ணிங்கன்னா 2xk வெக்டார் மைனஸ் கே வெக்டார் எழுதிட்டீங்க. அப்போ ஆர் வெக்டார் என்ன, ஐ வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் minus 2k vector equation 2. அப்போ 1 and 2ல இருந்து a1 a2 b1 b2 கண்டுபிடிச்சிடலாம். அப்போ a1 and b1 எழுதியாச்சு ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து. சிமிலர்லி செகண்ட் லைன்ல இருந்து a2 இது b2 இது. அப்போ a2 ஓட ஆன்சர் அண்ட் b2 ஓட ஆன்சர். இதுக்கப்புறம் யூஷுவல். இப்போ பாருங்க ரெண்டும் பேரலா எதுவும் இல்லை. ஸோ அப்போ டேரெக்டா யூஷுவல் வே தான் முன்னாடி பண்ண அதே மாதிரி தான். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் two lines. அப்போ d ஓட ஃபார்முலா என்ன, b1 cross b2 டாட் ப்ராடக்ட் வித் a2 minus a1 divided by modulus of b1 cross b2. ஸோ அப்போ அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் பண்ண வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட்டு a2 minus a1 ஃபைன் பண்ணுங்க. அப்போ a2 ஓட வெக்டார் மைனஸ் a1 ஓட வெக்டார், தென் சப்ராக்ட் them i into i 0. அப்போ 0 வைங்க, 0 i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார், பிகாஸ் இது மைனஸ் இது ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ மைனஸ் ப்ளஸ் j வெக்டார் ஆகிடும், மைனஸ் k இங்கே மைனஸ் 3k. அப்போ இட் பிகம்ஸ் மைனஸ் 4k வெக்டார். சிமிலர்லி b1 cross b2. ஸோ அப்போ b1 ஓட ijk கோஎஃபிஷியன்ட் அண்ட் b2 ஓட ijk கோஎஃபிஷியன்ட், இதோட டிட்டர்மினன்ட். அப்போ i வெக்டார் இன்டூ மைனஸ் 2 plus 4, right? And minus j vector second போறப்போ minus j vector இந்த row column மீட்டிங்கன்னா 2 minus of minus 2 becomes plus 2 plus k vector into minus 2 minus 1. So அப்போ finally b1 cross b2 vector is nothing but 2i vector minus 4j vector minus 3k vector. So modulus of b1 cross b2 is nothing but under the root of 2 square plus minus 4 square plus minus 3 square. So 4 plus 16 plus 9. So root of 29. So your distance formula is b1 cross b2 dot product with the a2 minus a1 the whole divided by b1 cross b2. So that is your formula. So அப்போ b1 cross b2 ஓட ஆன்சர் டாட் ப்ராடக்ட் வித் a2 minus a1 ஓட ஆன்சர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் b1 b2 ஓன்றது root 29 ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 0 because 2 into 0 0 4 into j minus 4 minus 3 into minus 3 plus 12 divided by root 29. இதுக்கு தான் நான் சொன்னேன் 0ன்னு வைங்கன்னு. இன்கேஸ் நீங்கள் இந்த i கோஎஃபிஷியன்ட் இல்லாமல் j கேல எடுத்துருந்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணுறப்ப கன்ஃபியூஸ் ஆகி இன்கேஸ் j கூட ஐயும் i கூட jவையும் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ just keep that as 0 i vector அவ்வளோதான்.
தான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் 8/√29. ஸோ இட் இஸ் அகெயின் 8/√29. அப்போ நான் என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட்டில் இருக்கிறதால 8/√29 மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை √29. ஸோ தட் 29 into √29 பண்ணிங்கன்னா வில் கெட் ஜஸ்ட் 29. ஸோ அப்போ 8/√29. therefore your distance is nothing but 8/√29/29 units. ரைட், எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி யூனிட்ஸ்னு எழுதிருங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் நம்பர் 15. ஓகே, as well as that's all for this exercise also. இதோட வந்து நம்மளுக்கு இந்த exercise 11.2 வந்து நம்மளுக்கு ஓவர். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. அப்கமிங் வீடியோவில் இந்த சாப்டரோட மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் மட்டும் நமக்கு இருக்குது. மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்லாம் கொடுக்கல. மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்த்து இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.